ஹதீஸ்ல வந்திருக்குது, நபியோங்க சொன்னாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் ஜாரஹு. யார் அல்லாஹ்வையும் கடைசி நாளை நம்புறீங்களோ பக்கத்து வீட்டானை சங்கை செய்யட்டும். அதே வார்த்தையை சொன்னாங்க, யார் அல்லாஹ்வையும் கடைசி நாளை நம்புறீங்களோ அவன் பக்கத்து வீட்டானை நோவினை செய்யக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, விருந்தாளியை சங்கை செய்யட்டும். மூன்றாவது, நல்லதை பேசட்டும், இல்லாவிட்டால் மௌனமாக இருக்கும். அல்லாஹ்வையும் கடைசி நாளை, இந்த கடைசி நாளை நம்புறது இந்த உலகத்தில் யார்? முஸ்லிம்கள், நாங்க மட்டும்தான். அப்ப கடைசி நாளை நம்புறவங்களுக்கு மட்டும்தான் இது உபதேசம் கொடுக்கும் என்று அல்லாஹ், ذَلِكَ يُوعَظُ بِهِ مَنْ كَانَ يُؤْمِنُ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ என்று சொல்லிட்டு அல்லாஹ், وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا. திரும்ப வாரான், யார் அல்லாஹ்வை பயப்படுவாரோ அவருக்கான முழு உதவியையும் அல்லாஹ் செய்வார். يَجْعَلْ لَهُ مَخْرَجًا அப்படின்னா மஹ்ரஜண்டா முழு கஷ்டத்திலிருந்தும் அல்லாஹ் விடிவ தருவார். நிபந்தனை அல்லாஹ்ட பயம். وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا. அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நபியிடத்துல வாரார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனை விரோதிகள் பிடிச்சிட்டு போய்த்தாங்க. உம்மா மிக கவலையில் இருக்கிறா, என்ன செய்யணும் யா ரசூலல்லாஹ்? நபி அவங்க சொன்னாங்க, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் என்பதை ஓத சொல்லு. எதை ஓத சொன்னாங்க? வாய் திறந்து சொல்லுங்களேன். லா ஹவுல, இது எவ்வளவு பிரம்மாண்டமான திக்ர் தெரியுமா? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். சாதாரணமான திக்ர் அல்ல, சாதாரணமான திக்ர் அல்ல. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். முதலாவது நபி அவங்க சொன்னாங்க, இது கன்சும் மின் குனூசில் ஜன்னah, சொர்க்கத்துடைய பொக்கிஷங்கள் ஒரு பொக்கிஷம் அமையும். எது? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். காரணம் இல்லாம ஜெயில இருக்கிறாங்களே, சொல்லி கொடுங்க இந்த திக்ர ஓதசன். காரணம் இல்லாம இருக்கிறாங்களே ஜெயில, ஜெயில என்ன நடந்ததுன்றதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா ரத்த கண்ணீர் வடிப்பி. அதெல்லாம் காலம் வரட்டும், அந்தந்த நேரங்கள்ல பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். ஏனண்டா இந்த காலங்கள்ல பேச இயலாது. ஏனண்டா முஸ்லிமை விட முனாஃபிக் கூட, முஸ்லிமை விட யார் கூட? தெளிவா விளங்கி வச்சு கொள்ளணும் எல்லாரும். முஸ்லிமை விட தப்சீர் வகுப்புலையும் சில முனாஃபிக்கள் உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்களுக்கு விளங்கும், நல்ல அழகாக விளங்கும். அது நான் பேசுறது அழகாக விளங்கும் அவங்களுக்கு. ஆகவே முனாஃபிக்குகள் கூடின காலம் என்பதால இந்த திக்ர ஓத சொல்லுங்க. முதலாவது லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். முதலாவது சொன்னாங்க, இது சொர்க்கத்துடைய பொக்கிஷங்கள்ல கன்சு. இரண்டாவது, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொன்னதோட அல்லாஹ் பதில் சொல்றான் எங்களுக்கு. சதக அப்தி, என்னுடைய அடியான் என்னை உண்மைப்படுத்தி விட்டான். என்ன லா ஹவுலண்டா? உதாரணமா ஹய்யால ஸலா, முஅத்தின் சொல்லக்கூட நாம் என்ன சொல்லுவோம்? லா ஹவுல வலா குவத. யா அல்லாஹ், ஒரு நன்மையான காரியத்தை செய்வதற்கோ ஒரு பாவத்தை விட்டு தப்பித்துக் கொள்வதற்கோ என்னால முடியாது யா அல்லாஹ், உண்ட சக்தி போல். இல்லா பில்லாஹ் அலியுல் அதீம். அலி, நீ ஆக உயர்ந்தவன், ஆக பிரம்மாண்டமானவன். ஆயத்துல் குர்சியுடைய கடைசி துண்ட பாருங்க, வஹுவல் அலியுல் அதீம். இரண்டாவது. மூன்றாவது,
இந்த லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற திக்ர பிஸ்மிலோட, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லது பிஸ்மில்லாஹ் என்ற திக்ரோட நீங்க வீட்டை விட்டு வெளியாகும் பொழுது இந்த திக்ரோட வெளியே வந்தீங்கண்டா, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று வந்தீங்கண்டா, ஒரு மலக்கு சொல்றாராம், ஹஸ்புக் போதும், கது குஃபீத வஹுதீத வவுகீத, நீ பாதுகாக்கப்பட்டுட்டா. இப்போ அவ்வளோ பெரிய ஒரு திக்ரு, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில். நாலாவது சிறப்பு பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத், நன்மையான காரியங்களில் முதன்மையானது லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். ஐந்தாவது சொர்க்கத்துடைய மரம். நபி அவர்கள் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த மிஅராஜின் பொழுது சந்தித்தார். மிஅராஜில போய் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த சந்திச்ச நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம் நபி அவர்களை பார்த்து, உங்களோட உம்மத்துக்கு சொல்லுங்க, சொர்க்கத்துடைய பூமி எல்லாம் சும்மா இருக்குது, மரம் நாட்ட சொல்லு. கேட்டாங்களாம், சொர்க்கத்துல எப்படி மரம் நாட்டுறது? அதிகமாக லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ்னு ஓத சொல்லுங்க. எத்தனை சிறப்பு சொன்னோம், என்ன மறந்துடாது கடையில. எத்தனை சிறப்பு? 5. முதலாவது என்ன? என்ன? சொர்க்கத்துடைய பொக்கிஷம். இரண்டாவது என்ன? லா ஹவுலன்னு சொன்னா உடனே அல்லாஹ் என்ன சொல்றார்? பதில் சொல்றார். மூன்றாவது பிஸ்மிலோட சேர்த்து சொன்னா என்ன? வீட்டை விட்டு வெளியாகும் பொழுது பாதுகாப்பு. நாலாவது பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத் சேர்ந்தது. ஐந்தாவது சொர்க்கத்துல மரம் நாட்டுறது எதால? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில். இன்ஷா அல்லாஹ் ஓதுவோமா? அதிகமா சொல்லி கொடுங்க மக்களுக்கு. அப்ப அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் போய் சொல்லி கொடுத்தேன். இவரும் அதிகமா ஓத ஆரம்பிச்சார். ஓத ஓத அல்லாஹ் என்ன செஞ்சானண்டா, அந்த பிள்ளைய சிறையிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து கனிமத்துகளோட அல்லாஹ் வர வச்சா. நம்பிக்கையோட ஓதணும் இன்ஷா அல்லாஹ். ஆகவே அல்லாஹ் சொல்றான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا. யார் அல்லாஹ்வை பயப்படுவாரோ அல்லாஹ் முழு வழியையும் திறந்து கொடுப்பார். وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பார். நினையாத புறம், அவர் நினைச்சும் பார்த்திருக்க மாட்டார், அப்படி அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பார். وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ. திரும்ப அல்லாஹ் சொல்றார், யார் அல்லாஹுவை நம்புவாரோ. யார் நம்புவாரோ? நாம அல்லாஹ்வை தான் நம்பி இருக்கிறோம். யார் நம்பி இருக்கோம் சொல்லுங்களேன்? அல்லாஹ். வேற ஒருத்தரை நம்பல நாங்க. وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. அல்லாஹ்வே போதுமானவர். ஹஸ்புனா என்ன? அதாவது ஏன் இந்த சூறாவில் இதெல்லாம் கொண்டாடணும்? அநியாயமா ஒரு பொம்பளை தலாக் சொல்லப்பட்டுட்டால், அநியாயமா அந்த பொம்பளைக்கு உதவி இல்லையே. ஒரு பெண் என்பவள் அந்த காலத்தில் பலகீனமான படைப்பு, இந்த காலத்துல இல்ல. இந்த காலத்துல இருந்தா கொஞ்சம் பார்த்துதான் சொல்லுவோம் பலகீனமான படைப்பு உண்டு. அந்த காலத்தில் அப்ப பலகீனமான படைப்பு தானே. அநியாயம் செய்யப்பட்டா பேச ஒத்தரும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், உனக்கு நான் இருக்கேன், என்ன நம்பு, நான் பாதுகாப்பேன். وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ إِنَّ اللَّهَ بَالِغُ أَمْرِهِ قَدْ جَعَلَ اللَّهُ لِكُلِّ شَيْءٍ قَدْرًا. அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய அனைத்து விடயங்களுக்கும் நான் முடிவை தருவேன். இன்னல்லாஹ பாலிகு அம்ரி கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா. ஒவ்வொன்றுக்கு நான் முடிவை தருவேன் என்று அல்லாஹ் இந்த சூரத்து தலாக்குடைய ஆரம்ப வசனங்கள் அல்லாஹ் எங்களுக்கு கூறி காட்டுகின்றார்.